இஸ்ரேல் லெபனானின் இஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததன் மூலம் இருதரப்புக்கும் இடையிலான சுமார் 1.5 ஆண்டு கால போர் தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் இடையே எப்போதும் 7ஆம் பொருத்தம் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் அமைப்பு நடத்திய அதிரடி தாக்குதல் மற்றும் பணைய கைதிகளாக பிடித்துச் சென்றது ஆகியவை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசா நகர் மீது தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேல் ராணுவம் இன்று வரை அந்த நகரை தகர்த்து வருகிறது. இந்த நிலையில்தான் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா களமிறங்கி இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கியது. இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து தொடர் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் அந்த நகரம் உருக்குலைந்ததுடன் 3000த்திற்கும் மேற்பட்ட அப்பாவிகள் உயிரிழந்துள்ளனர். அதே நேரத்தில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முக்கிய தலைவர்களையும் இஸ்ரேல் ராணுவம் துல்லியமான தாக்குதல்களை நடத்தி கொலை செய்தது. இதனால் அந்த அமைப்பு தடுமாறும் நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் அப்பாவி லெபனான் மக்களை காக்க அமெரிக்காவும் பிரான்சும் முன்னெடுத்த நடவடிக்கை காரணமாக ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. இதனால் லெபனான் மக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா மீறினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரித்திருக்கிறார். மேலும் இந்த போர் நிறுத்தம் ஹமாஸிற்கு பொருந்தாது என்றும் அவர்களை முழுமையாக அழிக்கும் வரை காசா மீதான தாக்குதல் நிற்காது என்றும் உறுதிபட கூறியிருக்கிறார். ஹிஸ்புல்லாவுடனான ஒப்பந்தத்தின் மூலம் ஹமாஸை தனிமைப்படுத்துவதுடன் முக்கிய எதிரியான ஈரான் மீது கவனம் செலுத்த முடியும் என குறிப்பிட்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் ஹமாஸ், ஹிஸ்புல்லா, சிரியாவின் குர்திஸ் மற்றும் ஈரானுடன் இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றமான சூழலே நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் நல்ல திருப்பமாக ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதனால் லெபனானில் உள்ள பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இஸ்ரேல், லெபனான் ஆகிய நாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் இடையே போர் நீடித்து வந்த நிலையில் இதில் இரு நாடுகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இரு நாட்டு தலைவர்களுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார்.